அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நான் 2 மாம்பழம் எடுத்து நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அந்த ஹீட்லாம் போகணுவாங்க, அரை மணி நேரம் அதை ஊற வச்சுட்டேன். அப்புறம் எடுத்துட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் சாஃப்டாக வரும். இப்போ அந்த 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் 400 ml மில்க் சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் 200 ml சேர்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் போடலான் இருக்கேன். ஸோ 100 கிராம் சர்க்கரை, ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா அப்படியே மேலே நம்ம மிக்ஸியை ஓட்டும் போது வெளியே வந்துடும். ஸோ கொஞ்சம் மில்க் மேடு, ஸ்வீட்லாம் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்துக்கோங்க. அது நல்லா அடித்தாச்சு. அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப 1 டம்ளர் பால் 200 ml இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ எனக்கு சுகர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்து 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ஓட்டிட்டு இந்த மாதிரி பெரிய அகண்ட பாத்திரம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் போட்டு நல்லா லெவல் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கிறீங்க இல்லையா, இதை வச்சுட்டு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு திரும்ப கூட எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி பரப்பி செஞ்சீங்கன்னா இன்னும் சாஃப்டாக ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த 1 டே ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ வந்து அது வெளியே எடுத்து வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வெளியே வைங்க. உடனே நம்மளால் எடுக்க முடியாது, அது என்ன இறுகி போயிருக்கும் இல்லைங்களா. நம்ம அந்த ஐஸ்கிரீம் அந்த ஸ்கூப் இருக்கு இல்லையா, அதை எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எடுக்கும்போது ஸ்கூப் வந்து கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி லேயர் மாதிரி அழகாக வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம்னா பிள்ளைங்களுக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இல்லைனா துண்டாக எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. பிள்ளைங்களுக்குலாம் இந்த பார்லரில் அந்த அப்படியே லேயரோடு இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு நமக்கும் ஈஸி நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன விருப்பமோ அதை போடுங்க. நீங்கள் இந்த சாக்லேட் பீசஸ் இருக்குது பாருங்கள், அது கூட இது மேலே போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு எந்த பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கார்னிஷிங் பண்ணலாம். நான் வந்து நட்ஸும் கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானது எதுவோ அது போட்டு சாப்பிடுங்க. பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.